ஸோ இந்தியன் எக்கனாமியில் இன்றைக்கி வேறு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன். அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுடைய ஃபினான்ஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதோட சேர்த்து ஜிஎஸ்டி என்ன அப்படிங்கிறதும் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இது முக்கியமான டாபிக் இது. ஸோ இந்தியன் எக்கனாமியில் அது இல்லாமல் ஒரு இந்தியாவில் ஃபினான்ஸ் சிஸ்டம்ஸ் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறதும் இந்த டாப்பிக்கில் நம்ம நிறைய தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நாட் ஓன்லி யூஸ்ஃபுல் ஃபார் டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிசி எக்ஸாமினேஷன்ஸ், பேங்க் எக்ஸாம்ஸ் கூட இந்த இந்தியன் எக்கனாமி ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நிறையா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்தியன் எக்கனாமி இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் ஃபினான்ஸ் கமிஷன் சம்மந்தமாக நான் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம். ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம். சரிங்களா? அது ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம். ஸோ அது சம்மந்தப்பட்டது இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஸ் கமிஷனுக்கு முன்னாடி ஃபெடரல் ஃபைனான்ஸ் அப்படின்னா என்ன? ஃபெடரல் ஃபைனான்ஸ் இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம போக முடியும். ஸோ நேமிங்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கூட்டாட்சி நிதி. கூட்டாட்சி நிதி அப்படின்னா என்ன? ஒரு கிளியர் கட் டெஃபினேஷன்ஸ் ஆர் டிவிஷன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த கிளியர் கட் டிவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி நமக்கு ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, ரிசோர்ஸஸ் வளங்கள், இதை எப்படி நம்ம பிரிச்சுக்கிறது, அது பகிர்வு எப்படி பண்ணுறது, அதை பற்றி சொல்கிறதா இந்த ஃபெடரல் ஃபினான்ஸ். ஏன் ரிசோர்ஸஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிசோர்ஸஸ் மூலமாக தான் நம்மளுக்கு ரெவென்யூவே கிடைக்குது. யாருக்கு? சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ கிடைக்கிறதே இந்த ரிசோர்ஸஸ் மூலியமாக தான். ஸோ அதனால் அவங்களுக்கிடையே வருவாய் வளங்கள், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை எப்படி பிரிச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபெடரல் ஃபைனான்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபெடரல் ஃபைனான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது டிவிஷன் ஆஃப் பவராக இருக்கும். டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ டிவிஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பட்டியல்லையும் ஒரு ஒரு அதிகாரம் இருக்கும். அந்த டிவிஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா 3 லிஸ்ட்டாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி முன்னாடி ஒரு டாப்பிக்கில் பார்த்தோம். ஸோ 3 லிஸ்ட் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ யூனியன் இல்லையா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த யூனியன் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அதுவும் படித்தோம். ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 61 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். கன்கரண்ட் லிஸ்ட்டில் 52 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் ப்ரீவியஸ் டாபிக்ஸில் பார்த்தோம். அது என்னென்னங்கிறது தெளிவாகிட்டோம். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் 7th ஷெட்யூலில் இருக்குது. 7th ஷெட்யூலில் இது காணப்படுது. ஸோ இந்த ஃபெடரல் ஃபைனான்ஸ் பற்றி ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடச்சிருச்சு. இந்த ஃபெடரல் ஃபைனான்ஸுடைய பிரின்சிபிள்ஸ் என்ன, கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிரின்சிபிள்ஸ். ஸோ வாட் ஆர் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபைனான்ஸ் அப்படின்னு நேரடியான கேள்வி நமக்கு கிடையாது. ஸோ மல்டி சாய்ஸ் கொஷின்ஸில் என்னென்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சால் தான் இல்லைங்கிறது கேட்கும் பொழுது ஆன்சர் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா சுதந்திரம். ரெண்டாவது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஈக்விட்டி, சமத்துவம். மூன்றாவது
principles of uniformity. Principles of uniformity, ஒரே மாதிரியான தன்மை. நான்காவது principles of adequacy. adequacy அப்படின்னா போதுமான வளங்களை பெற்றிருத்தல். ஐந்தாவது principle of fiscal access. principle of fiscal access, அதாவது நிதி வசதி. ஆறாவது principles of integration and coordination, அது ஒருங்கிணைத்தல் மற்றும் ஒன்றுபடுத்துதல். ஏழாவது principles of efficiency, செயல்திறன். எட்டாவது principles of administrative economy. நிர்வாக சிக்கனம். ஓகேங்களா. ஒன்பதாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா principles of accountability. ஸோ அக்கௌண்டபிலிட்டினா பொறுப்பேற்பு. ஸோ இந்த பிரின்சிபிள்ஸ் தெரிஞ்சுக்கணும். தீஸ் ஆர் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபைனான்ஸ்: independence, equity, uniformity, adequacy, fiscal access, integration and coordination, efficiency, administrative economy, accountability. இப்போ தான் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது முக்கியமானது. எப்படி இதை ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது முக்கியமானது. அதாவது நிதி ஆணைக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி ஆணைக்குழு, சரிங்களா. சரி, நிதி ஆணைக்குழு ஃபினான்ஸ் கமிஷன் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறது முக்கியமானது. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணுன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் பார்க்க முடியும். நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 280 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? த ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் எ பாருங்கள், குவாசி ஜுடிஷியல் பாடி. குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னா என்ன அர்த்தம்? நிதிக்குழு பகுதி சட்டப்பூர்வ அமைப்பு. குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னா பகுதி சட்டப்பூர்வ அமைப்பு. எப்பொழுது இது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 1951 நிறைவேற்றப்பட்டது. ஸோ எஸ்டாப்ளிஷ் இயர். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டிஃபைன் ஃபிஸ்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். அதாவது மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு நிதி உறவு, மாநிலங்களுக்கு நிதி உறவை பற்றி சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் வந்து பகிர்வு பண்ணிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபினான்ஸ் கமிஷன் சொல்கிறோம் இல்லையா, எஃப்சி, இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுடைய எய்ம் எதுக்காக இது உருவாக்கப்பட்டது, இதோடைய கோல் என்ன? ஸோ முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரெடியூஸ் என்ன ரெடியூஸ் பண்ணுறாங்க? ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ். டு ரெடியூஸ் ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ். சரிங்களா? யாருக்கு இம்பேலன்ஸு? ஃபிஸ்கல் இம்பேலன்ஸு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும். நிதிக்குழு மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான சமநிலை இன்மையை குறைக்குது. எப்படி குறைக்குது தெரியுங்களா? 2 விதமாக குறைக்கிறாங்க. ஒன்று வந்து வர்டிக்கல், சரிங்களா, வர்டிக்கல் பேலன்ஸ். இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் பேலன்ஸ். 2 விதமாக இருக்குது. தமிழில் சொல்லணும்னா செங்குத்து
சரிங்களா? செங்குத்து இம்பேலன்ஸ், இது இம்பேலன்ஸ் போட்டுக்கங்க, வெறும் பேலன்ஸில் இம்பேலன்ஸ். அது வர்டிக்கல் இம்பேலன்ஸ், ஹரிசாண்டல் இம்பேலன்ஸ். செங்குத்து சமநிலை இன்மை, படுகிடை சமநிலை இன்மை. ஸோ ரெண்டையுமே வந்து சொல்லக்கூடியதான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணணும், ஊக்குவிக்கிறது. டு ப்ரொமோட் இன்க்ளூசிவ்னஸ், அதான் ஃபினான்ஸ் கமிஷன். இந்த ஃபினான்ஸ் கமிஷனு கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணி பாருங்கள், எத்தனை வருஷத்துக்கு இது செட்டப் ஆகுது அப்படின்னா 5 years once. 5 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த குழு வந்து செட்டப் ஆகுதுங்க. இந்த 5 years இந்த குழுவை அமைக்கிறதுக்காக, ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 years பிஃபோரே ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ ஃபார்ம் பண்ணுறது எப்படி, 2 years பிஃபோர் தி பீரியட் இந்த ஃபினான்ஸ் கமிஷனை ஃபார்ம் பண்ணி 5 years ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. தட்ஸ் வை திஸ் பாடி இஸ் டெம்பரரி பாடி. எல்லாம் எக்ஸாம்பிளில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. என்ன கேட்பாங்க, எல்லாம் ரெகுலராக கேட்டிருக்க கொஷின்ஸ். டெம்பரரி பாடி, இங்கே ஒன்று பார்த்துருக்கோம், டெம்பரரி பாடி, குவாசி ஜுடிஷியல் பாடி, ரெண்டுமே இதுக்கு பொருந்தும். பகுதி சட்ட அமைப்பு. டெம்பரரி பாடி அப்படின்னா தற்காலிக அமைப்பு. நிதி ஆணைக்குழு என்பது தற்காலிக அமைப்பு. சரி, 2013 தான் 2013 14வது எஃப்சின்னு அர்த்தம், ஃபினான்ஸ் கமிஷன். 14வது ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்களாமா. இந்த 14வது நிதி ஆணைக்குழு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்ரல் 1 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 2015 31 மார்ச் 2020 வரைக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டு முக்கியமானது. ஸோ 2013 அதை செட்டப் பண்ணுறாங்க. ஏதாவது 14வது நிதி ஆணைக்குழு. அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறது வந்து ஏப்ரல் 1 2015 31 மார்ச் 2020 வரைக்கும். பாருங்கள், 2013 செட்டப் பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் ஆகிறது 2 years பிஃபோர் செட்டப் பண்ணி 2 years ஆஃப்டர் தான் அது நடைமுறைக்கே வருது. அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா 2017 அடுத்த ஒரு செட்டப் பண்ணுறாங்க, 15th எஃப்சி, 15வது நிதி ஆணைக்குழு. எப்போ, நவம்பரில் இது செட்டப் பண்ணுறாங்க. இதோடைய ரெக்கமெண்டேஷன், ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2020 ஃபங்க்ஷன் ஆகிடும். இது அப்படியே நடைமுறைப்படுத்தப்படும். இவங்க சொல்லக்கூடிய அந்த பரிந்துரைகள். சரிங்களா? இது முக்கியமான இந்த பாயிண்ட்டு. இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ரொம்ப டீப்பாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று. சரிங்களா? ஸோ ஒரு 3 or 4, 5, 6 வந்து கொடுக்குறேன். ரிமைனிங் இருக்கிறது கண்டிப்பாக புக்லேயும் இருக்கும், நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதணும், ரொம்ப டைமிங் வந்து இழுக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு, முதல் நிதி ஆணைக்குழு எப்போ ஸ்டார்ட் ஆனது, 1951 தான் எஸ்டாப்ளிஷே ஆனது. அவருடைய சேர்மன் யார் அப்படின்னா கேசி நியோஜி தான் அதனுடைய சேர்மன். ஆப்ரேஷனல் டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1952 57 வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆனது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷனை பேர் எழுதிட்டேன். ஓகேங்களா? செகண்டு ஃபினான்ஸ் கமிஷன் எப்போது ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா 1956. இதனுடைய சேர்மன் வந்து கே சந்தானம். டேட் நம்மளுக்கு தெரியும், 1957 62 வரைக்கும். ஸோ இப்படியே. ஸோ தேர்டு வந்து 1960 ஃபினான்ஸ் கமிஷன் ஏகே சந்தா. ஃபோர்த்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பிவி ராஜமன்னார். ஃபிஃப்த்து
ஃபினான்ஸ் கமிஷன் வந்து மகாவீர் தியாகி. 6th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் வந்து கே பிரம்மானந்த ரெட்டி. 7th ஃபினான்ஸ் கமிஷன் ஜேஎம் ஷெலாத் சரிங்களா. 8th ஃபினான்ஸ் கமிஷன் ஒய்பி சாவான். 9th ஃபினான்ஸ் கமிஷன் என்கேபி சால்வே. 10th வந்து கேசி பாண்ட். 11th ஏஎம் குஷ்ரு. 12th சி ரங்கராஜன். 13th டாக்டர் விஜய் எல் கேல்கர். 14th டாக்டர் ஒய்வி ரெட்டி. ஸோ நம்ம பார்க்க போகிறது 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம் ஓகேங்களா. ஸோ 2017 செட்டப் பண்ணாங்க. இதனுடைய சேர்மன் வந்து என்கே சிங். ஸோ 2020லேருந்து 2025 வரைக்கும். இப்போ தெரிஞ்சுக்கங்க, 16th ஃபினான்ஸ் கமிஷன் செட்டப் பண்ணிட்டாங்க. அடுத்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் செட்டப் பண்ணிட்டாங்க. எப்போது இம்ப்ளிமெண்ட் ஆகுது? ஸோ 2024 செட்டப் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இம்ப்ளிமெண்ட் ஆக போகிறது எப்போ இருந்தோமா 2026லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் சரிங்களா. இதனுடைய சேர்மன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். நெட்டில் சர்ச் பண்ணி இப்போ புதுசாக 16வது நிதி ஆணைக்குழு உருவாக்கிட்டாங்க. அதை படிச்சுக்கணும் நீங்கள். அதான் எக்ஸாமில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன வேலை செய்ய போகிறாங்க இவங்க செட்டப் பண்ணி, இவங்களுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பணிகள் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துட்டு வரோம். அதே தான் என்ன, மத்திய மாநிலங்களுக்கு இடையே இந்த வருவாய் இருக்குது பார்த்தீங்களா, ரெவென்யூ, அதை வந்து ஷேர் பண்ணுறது. ரெவென்யூ ஷேர் முக்கியமான ஒர்க்கே வந்து ரெவென்யூ ஷேர்ஸ் தான். யாருக்கு அப்படின்னா சென்ட்ரல் அண்டு ஸ்டேட்ஸ்க்கு தான். புரியுதுங்களா. மத்திய மாநிலங்களுக்கு நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்யக்கூடிய பங்கை வந்து சொல்கிறது தான் முதல் பணியாகவே இருக்குது. இதுதான் நம்ம படித்தோம். எப்படி படித்தோம்? வர்டிக்கலாக இவங்க வந்து பகிர்வு எப்படி பண்ணுறாங்க, வர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் பண்ணுறாங்க பார்த்தோம் இல்லையா. ஹரிசாண்டல் டெவல்யூஷன் சொல்லுவாங்க, DEVOLUTOION டெவல்யூஷன். ஸோ டெவல்யூஷன் தான் பகிர்வு, செங்குத்து பகிர்வு, கிடைமட்ட பகிர்வு. யாருக்கு இடையில்? மாநிலங்களுக்கும் மத்தியங்களுக்கும் இடையில் இது மாதிரி பகிர்வு பண்ணுவாங்க. டேக்ஸை வாங்கி இப்படி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹரிசாண்டல் டெவல்யூஷனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்கம் 45% சரிங்களா. பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 15%. ஸோ அஸ் பர் தி சென்சஸ் 2011 தான் நம்ம வச்சுருக்கோம். டெமோகிராஃபிக்னா மக்கள் தொகை செயல்திறன் 12.5%. ஸ்டேட் ஏரியா 15%, மாநில பகுதி. ஃபாரஸ்ட்டு அண்டு ஈகாலஜி, அது காடு மற்றும் சூழியல் அப்படிங்கிறது 10%. இப்படி பகிர்வு இந்த கிடைமட்டமாக பகிர்வு பண்ணுறாங்களாமா. இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வழங்கக்கூடிய மானிய அளவு சரிங்களா, மானிய அளவு. ஸோ மானிய அளவுன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட்ஸ் இன் எய்டு, இங்கிலீஷில் சொல்லணும்னா கிராண்ட்ஸ் இன் எய்டு, அதான் மானிய அளவு. இதை வந்து சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் கொடுக்கணும், சென்ட்ரல் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது உறுதி செய்யணும் அப்படிங்கிறது யார் சொல்கிறாங்க? ஆர்டிக்கல், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 275(1) சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 275(1) டு டிட்டர்மைன் தி குவாண்டம் ஆஃப் கிராண்ட்ஸ் இன் எய்ட் டு பி கிவன் பை தி சென்ட்ரல் டு ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இந்த முக்கியமான ஆர்டிக்கலில் கொடுக்கப்பட்டுள்ளது.
வேற என்ன எங்களுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெவென்யூ, டெஃபிசிட் கிராண்ட்ஸ், ஸோ டெஃபிசிட் கிராண்ட்ஸ்னா வருவாய் பற்றாக்குறை மானியங்கள். லோக்கல் பாடி கிராண்ட்ஸ், உள்ளாட்சி அமைப்பு மானியங்கள். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிராண்ட்ஸ், பேரிடர் மேலாண்மை மானியங்கள். செக்டர் ஸ்பெசிஃபிக் கிராண்ட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? துறை சார்ந்த மானியங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சம்மந்தப்பட்டதெல்லாம் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் அப்படிங்கிறது அது எப்படி செய்கிறாங்க, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடச்சிருச்சு. இப்போது இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய மெம்பர்ஸ் யார்? மெம்பர்ஸ் அது நிதி ஆணை குழு யார் அவங்கள பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு ஆக்ட் ஒன்று வச்சுருக்காங்க. என்ன ஆக்ட் தெரியுங்களா? ஃபினான்ஸ் கமிஷன் ப்ராக்கெட்டில் மிஸ்சிலினியஸ் ஆக்ட். ஸோ மிஸ்சிலினியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட். ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் என்ன இயரு? 1951. இதே ஃபைனான்ஸ் கமிஷன் இன்னொரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வராங்க. என்னன்னா சேலரிஸ் அண்ட் அலவுன்சஸ் ரூல்ஸ் 1951. சரிங்களா? அதாவது இவங்க வந்து அந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். இதில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கண்டிப்பாக சேர்மன் இருப்பாருன்னு நம்ம முன்னாடியே ஒரு எக்ஸ்பிளனேஷனில் சொல்லியிருப்போம் இல்லையா? சேர்மன், ஒரு தலைவர் இருப்பார். The chairman of the commission is selected from the among the person who have had experience in public affairs. சரியா? யாருங்க அவர்? சேர்மன் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் அஃபேர்ஸ் கேட்பாங்க எக்ஸாம்பிளில் பார்த்துக்கோங்க. பப்ளிக் அஃபேர்ஸ் அதாவது பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்ற ஒரு நபராக தான் ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்க முடியும். அதே போல் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்படுவதற்கு தகுதி பெற்றவர்களாகவும் இருக்கணும். சரிங்களா? ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹை கோர்ட், ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹை கோர்ட். அதே மாதிரி என்னங்க, நாலேஜ் ஆஃப் தி என்னது? ஃபினான்ஸில் வந்து அவருக்கு நாலேஜ் இருக்கணும். ஃபினான்ஸ் மேட்டர் இருக்கு இல்லையா? இந்த ஃபினான்ஸ் மேட்டரில் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நாலேஜ் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸும் நோட் பண்ணிக்கணும். எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துலேயும் அவர் வந்து நிபுணராக இருக்கணும். இது இருந்தால் தான் தலைவருக்கே அது தகுதியுடைய தலைவருக்கு தகுதிகள் தெரிஞ்சிடும் நமக்கு. இப்போ கடைசியாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15வது ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா? அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரெக்கமெண்டேஷன்ஸ், பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அந்த பரிந்துரைகள் அப்படின்னு பார்க்கலாம். அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் நம்ம இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். அவர் பேர் என்னது? மிஸ்டர் N.K. சிங். N.K. சிங் தான் சேர்மனாக இருந்தாருங்க, சிஎம் சேர்மன். இவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் எப்போது?
2020-21 கொடுக்குறாரு. செகண்ட் ரிப்போர்ட் எப்போ கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 2026 கொடுக்குறாருங்க. ஸோ இந்த செகண்ட் ரிப்போர்ட் பீரியட் வாஸ் டேபிள்டு பார்லிமெண்ட் எங்கே கொடுக்குறாங்க? பார்லிமெண்ட்டில் கொடுக்க முடியும். பார்லிமெண்ட்டில் February 1 2021 சப்மிட் பண்ணுறாரு. இப்போ ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. அவர் என்னென்ன ரெக்கமெண்டேஷன், பரிந்துரைகள் என்னென்னா பரிந்துரைகள் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை பற்றி சொல்கிறாரு, பங்கீடை பற்றி சொல்கிறாருங்க. ஷேர்ஸ் 2021 2026 வரைக்கும் ஷேர்ஸ் எப்படி நீங்கள் பங்கீடு பண்ணணும் அப்படிங்கிறாரு. எப்படி தான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு? 41% அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. This is less than 42% shares recommended in the 14th Finance Commission. அதாவது 14வது அந்த ஆணைக்குழு கொடுத்ததை விட இது குறைவாக இருக்குது. 14வது 42% சொன்னாங்க, ஆனால் இப்போ 41% சொல்கிறாங்க. இந்த 1% எங்கே கொண்டு போய் இவர் சேர்த்துருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் அவங்களுக்கு 1% யூனியன் டெரிட்டரிஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல் இவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸை பற்றி சொல்கிறாரு. என்ன கிராண்ட்ஸு? டோட்டல் கிராண்ட்ஸ், அதாவது அந்த மானியங்கள் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மானியத்தை பற்றி கொடுக்குறாரு. டோட்டல் கிராண்ட்ஸ் 10.33 lakh crore. சரிங்களா? அதே போல் டேக்ஸஸ் rupees 42.2 lakh crore. ஸோ இந்த பகிர்வு இருக்குது பார்த்தீங்களா, மாநிலங்களுக்கான மொத்த பரிமாற்றங்கள் எல்லாம் கணக்கெடுத்து ஒரு தொகையை கொடுக்குறாங்க. 50.9% அப்படின்னு கொடுக்குறாங்க. 50.9% ஆஃப் தி டிவிஷன் பூல் டியூரிங் 2021 to 2026 பீரியட் அப்படின்னு ஸ்டேட்டுக்கு எஸ்டிமேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க நிறையா பிரித்து கொடுக்கும் பொழுது நம்ம ஒரு கம்பேரிஷன் டூல் ஒன்று ரெடி பண்ணலாம். என்னன்னா 14th எஃப்சிக்கும் 15th எஃப்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்கம் எடுத்துக்கலாமா? வருமான இன்கம் இது 50% இருந்தது. சரிங்களா? இது 45% இருக்குதாமா. ஸோ 50% சொல்கிறத விட பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு வெறும் 45-50 சொல்லலாம். சரிங்களா? 45-50 டிஃப்ரென்ஸ்க்காக. ஏரியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் 15, இதில் 15. பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 17.5, இதில் கிளியராக சொல்லப்படலை. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி டேக்ஸ் இதில் பற்றி எதுவும் சொல்லலை. இங்கே 2.5 அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி நம்ம கவுண்ட் பண்ணி ஃபாரஸ்ட் அண்ட் ஈகாலஜி, ஃபாரஸ்ட் கவர், டெமோக்ராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணோன்னா 2 பேர்த்துக்கும் ஈக்குவலாக வர மாதிரி இந்த பகிர்வு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட் சென்ட்ரலுக்கெல்லாம் நிறையா டிஃப்ரென்சஸ் பண்ணி இந்த பரிந்துரைகள், நிறையா பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க. இந்த பரிந்துரைகள் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டெஃபிசிட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க? ரெவென்யூ டெஃபிசிட் கிராண்ட்ஸ், அது வருவாய் பற்றாக்குறை மானியங்கள். இவங்க ஒரு 17 ஸ்டேட்ஸ்க்கு
2.9 lakh crore 2.9 lakh crore டு எலிமினேட் ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் செக்டர் ஸ்பெசிஃபிக் கிராண்ட்ஸ், ஸோ துறை சார்ந்த மானியங்கள் சரிங்களா, அது வந்து 1.3 lakh crore சரிங்களா. எதில் இது மாதிரி கொடுக்குறாங்க, ஸ்பெசிஃபிக் கிராண்ட்ஸ் எதில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் கொடுத்துருக்காங்க. ஹெல்த்து, ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், agricultural reforms, அதே மாதிரி PMGSY அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு இல்லையா, பிரைம் மினிஸ்டர் திட்டம். அந்த திட்டத்துக்கு அந்த திட்டம் மூலமாக சாலைகள் பற்றி போடுறதுக்காக சாலை பராமரிப்பு. ஜுடிஷியரி, நீதித்துறை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்பாங்க எந்தெந்த துறைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் பிளாக்ஸ், அதாவது வட்டாட்சி மாவட்டங்கள் திட்டம் தொகுதிகள், இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறையா பரிந்துரைகள் வந்து இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம முக்கியமானது பார்க்க போகிறது என்னென்னா ஜிஎஸ்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கூட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு, சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ வாட் இஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், இன்டைரக்ட் சரிங்களா, இன்டைரக்ட் டேக்ஸ். இது ஒரு மறைமுக வரி. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மறைமுக வரி. ஸோ மறைமுக வரினா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு சோப்பு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த சோப்போட விலை 10 ரூபான்னா உள்ள 1 ரூபா ஜிஎஸ்டி இருக்கும். அது மறைமுகமாக இருக்கும். அது நம்ம பே பண்ணிகிட்டே இருப்போம் டிஃபால்ட்டாகவே. சரி ரைட்டு, நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, அதுக்குள்ளே டேக்ஸ் இருக்குது. டேக்ஸோடு சேர்த்து தான். இப்போ 289 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதில் இருக்கக்கூடிய ஒரு 18 ரூபா 15 ரூபா நம்ம அதுக்கு வந்து ஜிஎஸ்டியாக பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறைமுகமாக தான் இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த ஜிஎஸ்டி எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, கண்ணை மூடிட்டு சொல்ல தெரியணும், அவ்வளோ முக்கியமானது. இப்போங்க 29th மார்ச் 2017 சரிங்களா. ஸோ இது வந்து அது இந்த டேட்டில் என்ன பண்ணாங்க, பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணாங்க. மசோதா நிறைவேற்றப்பட்டது. எப்பொழுது இது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. 1 ஜூலை 2017 சரிங்களா. இது முக்கியமானது டேட், டைம்லைன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த ஆக்ட் கேம் இன்டு எஃபெக்ட் ஆன் 1 ஜூலை 2017 சரிங்களா. நிறைய படிநிலைகள், பல படிநிலைகள் இருந்தது, பல இலக்குகள் இருந்தது, பல மதிப்பு கூட்டு போது விதிக்கப்பட்டது. ஸோ அது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. காம்ப்ரஹென்சிவ் மல்டி ஸ்டேஜ் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் that is levied on every value addition அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்து பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே எந்த ஊருக்கு சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது இந்தியா இல்லையா. இந்தியாவுக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்தியன் எக்கனாமி, இந்தியா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃபாரினுக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு கொஞ்சம் போய் பார்க்கலாம். ஸோ வெளிநாட்டில் கொஞ்சம் போய் பார்த்தோம்னா ஜிஎஸ்டி இருந்ததா வெளிநாட்டில்னா, ஜிஎஸ்டி சிஸ்டம் இருந்தது. எந்த ஊரில் இருந்தது அப்படின்னா உலகத்திலேயே ஃப்ரான்ஸ் தான் ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க, 1954. ஃப்ரான்ஸ் தான் 1954. தற்போது அட் ப்ரெசண்ட்
140 countries, நோட் பண்ணிக்க, 140 countries இன்க்ளூடிங் இந்தியா இந்த ஜிஎஸ்டியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஜிஎஸ்டி 2000 வருஷம் இந்தியாவில் வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்தாங்களா, வாஜ்பாய், ஸோ பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் அவர் இருக்கும்போது அண்ட் எம்பவர்டு கமிட்டி, ஒரு பயங்கரமான ஒரு ஜிஎஸ்டிக்காக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டிக்கு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஹெட்டு போட்டாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். அவர் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். பேர் என்ன தெரியுங்களா? ஆசிம் குப்தான்னு ஒருத்தர். அவரை தான் தலைவராக வச்சு 2000 ஜிஎஸ்டிக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க ஒருத்தரை. சரிங்களா? வாஜ்பாய் அரசாங்கம் மேற்கு வங்காளத்தின் அப்போதைய நிதியமைச்சராக இருந்த அசீம் குப்தா தலைமையில் ஒரு அதிகாரமளிக்கப்பட்ட ஒரு குழுவை நியமிச்சாங்களாமா. 2004 என்ன ஆகுது? 4 வருடங்கள் பிறகு அப்போதைய நிதியமைச்சரின் ஆலோசகராக இருந்தவர் யார் அப்போது 2004 அப்படின்னா? அவர் பேர் விஜய் கேல்கர். அட்வைசர் டு தி ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவர் இந்த ஜிஎஸ்டியை பற்றி நிறைய பரிந்துரைகள்லாம் கொடுக்குறாருங்க. அப்போது யூபிஏ கவர்மெண்ட் தான் இருந்துச்சு இல்லையா? யூபிஏ கவர்மெண்ட் இருந்தது. அந்த யூபிஏ கவர்மெண்ட்டு 2006 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்போ அந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2010. ஏப்ரல் 1, 2010. ஸோ அந்த கவர்மெண்ட் திரும்ப சேஞ்சஸ்லாம் ஏற்படுது, கொஞ்சம் பெண்டிங் வைக்கிறாங்க. சரி, இந்த ஜிஎஸ்டி என்னன்னா இன்க்ளூட் ஆகுது? இந்த ஜிஎஸ்டி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். சென்ட்ரல் லெவல், ஸ்டேட் லெவல். சென்ட்ரலில் பார்க்கலாம். சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி. இது சென்ட்ரலில் வந்துடுது. அதாவது மத்திய கலால் வரி அப்படின்னு சொல்லுவோம். அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ். எக்ஸைஸ் டியூட்டி தான் உங்களுக்கு தெரியும். அது அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது கூடுதல் கலால் வரி. சர்வீஸ் டேக்ஸ் சேவை வரி. இன்னொன்று கவுண்டர் வயலிங் டியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன தமிழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈடுசெய் வரி. இது இல்லாமல் ஸ்பெஷல் அடிஷ்னல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ். சரிங்களா? அதாவது சுங்கத்தின் சிறப்பு கூடுதல் வரி. சரி, ஸ்டேட்டுக்கு போய் பார்க்கலாம் என்னென்னா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே என்ன வரி வந்துடுது? விஏடி, வேல்யூ ஆடட் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு, இது எல்லாமே ஸ்டேட்லேருந்து கிடைக்குது. என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், அதாவது கேளிக்கை வரி அப்படின்னு சொல்லுவோம். சேல்ஸ் டேக்ஸ், விற்பனை வரி. ஆக்ட்ராய் அண்டு என்ட்ரி டேக்ஸ், ஆக்ட்ராய் மற்றும் நுழைவு வரி. பர்ச்சேஸ் டேக்ஸ், கொள்முதல் வரி. லக்ஸரி டேக்ஸ், ஆடம்பர வரி. இன்கேஸ் லாட்டரி இருந்துச்சுன்னா லாட்டரி டேக்ஸ். ஸோ எல்லாமே ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய டேக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸம்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். 5 பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், 5 பெட்ரோலிய பொருட்களுக்கும் சில விலக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா கச்சா மோட்டார் ஆவி, அதிவேக டீசல், இயற்கை எரிவாயு, விமான விசை யாழி, இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி. சரி, இந்த ஜிஎஸ்டி இந்த கம்ப்ளீட்டாக எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா டெம்பரரியாக தான் ஃபஸ்ட்டு வச்சாங்க. டெம்பரரி அண்ட் தி ஜிஎஸ்டி கவுன்சில், டெம்பரரி ஜிஎஸ்டி கவுன்சில். சரிங்களா, இவங்க வந்து நிறையா டிசிஷன்லாம் எடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்க, எக்ஸிஸ்டிங்காக இருந்தது என்னது, வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ் தான் இருந்தது. சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்தது, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி. இது எல்லாமே ஒருங்கிணைச்சாங்க. இந்த ஒருங்கிணைச்சு ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேர் வச்சு ஒரு நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 0% வரியே கிடையாது அப்படிங்கிறது. சில பொருட்களுக்கு 5%, சில பொருட்களுக்கு 12%, சில பொருட்களுக்கு 18%, சில பொருட்களுக்கு 28% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோல்டு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கோல்டுக்கு வந்து டேக்ஸ் வந்து கோல்டு தட் இஸ் கெப்ட் அட் 3%. சரிங்களா, அதாவது தங்கம்க்கு 3% மற்றும் விலை மதிப்பற்ற மற்றும் அரை விலை உயர்ந்த கற்களுக்கு 0.2%. கோல்டுக்கெலாம் 3% தான் ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. இன்னும் விலை உயர்ந்த கற்களாக இருந்துச்சு அப்படின்னா 0.25% சிறப்பு விகிதத்தில் ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு வராங்களாமா. ஸோ இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து யாருக்குங்க அப்படின்னா, ஸோ என்டையர் கண்ட்ரிக்கு தான். ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு அங்கே இருக்கவங்களுக்கு பிரிக்கவே இல்லை, எல்லாத்துக்கும் என்டையர் கண்ட்ரிக்கும் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 விதமாக என்டையர் கண்ட்ரியில் பிரிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோடைய கூறுகள், ஜிஎஸ்டியின் கீழ் இறுதி விற்பனையில் சுமத்தப்படுகின்ற வரிகள் என்னன்னா அப்படின்னா ஒரு 3 விதமாக உள்ளது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, எல்லாமே ஜிஎஸ்டி தான் பாருங்கள். ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி. ஸோ சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரல், எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது ஸ்டேட், ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்ஸ்டேட், இன்டர்ஸ்டேட். ஓகேங்களா, ரைட், பார்க்கலாம். சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இன்டர் ஸ்டேட்டுக்கும் இடையே, வித்தின் தி ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிக்கு அங்கே ஜிஎஸ்டி பே பண்ண முடியாது. இப்போது ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு அர்த்தம், அதாவது ஸ்டேட்டுக்கும் இன்ட்ரா ஸ்டேட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சிருக்கோம், சில பேர்த்துக்கு தெரியும். இன்டர்னா என்ன, இன்ட்ரானா என்ன, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது தமிழ்நாடுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையே அப்படின்னு சொன்னோம்னா அது இன்டர் ஸ்டேட். ஓகேங்களா, தமிழ்நாடுக்குள்ளேயே சொன்னாங்கன்னா அது இன்ட்ரா ஸ்டேட். புரியுதுங்களா? ஸோ காலேஜில் பார்த்துருப்போம், என்னது இன்டர் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். என்ன இன்டர் காம்படிஷன் என்ன அர்த்தம், ஒரு காலேஜுக்கும் இன்னொரு காலேஜுக்கும் இடையே போட்டிகள் அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரா ஸ்டேட், இன்ட்ரா காம்படிஷன் அர்த்தம் அந்த கல்லூரிக்குள்ளே இருக்கும் மாணவர்களுக்கு இடையே போட்டி அப்படின்னு அர்த்தம், அதான் மீனிங். ஸோ இன்ட்ரா ஸ்டேட்டில் நடக்கும் இது. ஐஜிஎஸ்டி
அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் இன்டர் ஸ்டேட், இது வந்து இன்டர் ஸ்டேட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து தமிழ்நாடுக்கு டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஆனால் இப்படி போயிட்டு இப்படி வருது. அதான் கலெக்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் இன்டர்ஸ்டேட் சேல்ஸ். நீங்கள் வந்து மகாராஷ்டிரா வந்து தமிழ்நாடுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். மகாராஷ்டிரா வந்து தமிழ்நாடுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். அது வந்து சென்ட்ரல்கிட்ட வாங்கி கொடுக்கறதா இப்படி ஒரு சிஸ்டத்தை நம்ம இங்கே டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி நிறையா டிஃப்ரென்சஸ் வந்து ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே ஒரு டேக்ஸ் இருந்தது. என்ன டேக்ஸ்னால் சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேல்ஸ் டேக்ஸ், வேட், ஜிஎஸ்டி அப்படி தான் இருந்தது இல்லையா? இப்போ தற்போது ஜிஎஸ்டி, அதுக்கு முன்னாடி வேட்டு, அதுக்கு முன்னாடி சேல்ஸ் டேக்ஸ். ஸோ எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாங்க. சேல்ஸ் டேக்ஸ் வாஸ் மல்டி பாயிண்ட் டேக்ஸ் வித் கேஸ்கேடிங் எஃபெக்ட். புரியுதுங்களா? சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது எப்படிங்க, அந்த வரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிக்கு வரி போட்டு போகிறது. வேட் அப்படிங்கிறது அடித்தள விலையில்லாத பல்முனை வரி. மல்டி பாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஜிஎஸ்டி இஸ் தி ஒன் பாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஸோ ஜிஎஸ்டி என்பது அடித்தள விலை இல்லாத ஒரு முனை வரி, ஒரு முனை வரி. ஸோ ஒரு முனை வரி அப்படிங்கிறது என்னது? ஒன் பாயிண்ட் டேக்ஸ். சேல்ஸ் டேக்ஸும் வேட் டேக்ஸும் மல்டி பாயிண்ட் டேக்ஸ். ஜிஎஸ்டி வந்து ஒன் பாயிண்ட் டேக்ஸ். ஸோ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பிறகும் நிறையா கவுன்சில்லாம் போட்டாங்க. சரியா? ஜிஎஸ்டியோடைய கவுன்சில்னு என்ன அர்த்தம்? ஒரு குழு ஆட்டம் போட்டு செக் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டிக்கல் 279A, ஆர்டிக்கல் 279A அதில் சொல்கிறாங்க ஒரு பிரசிடெண்ட் இருக்கணுங்க. யாருக்குங்க? ஜிஎஸ்டிக்கு ஒரு தலைவர் இருக்கணும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஜிஎஸ்டி உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, ஹீ வாஸ் தி சேர்பர்சன். அவங்க தான் வந்து தலைவராகவும் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறாங்க, பிரசிடெண்ட் தான். பிரசிடெண்ட் யாருங்க? ஜனாதிபதியால் ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கப்படுகிறது. இரண்டாவது தலைவர் யார் இருப்பார் அப்படின்னா அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் தலைவராக இருப்பார். மத்திய அரசுக்கு என்ன பண்ணுறாங்க? மத்திய அரசு 1/3, சரிங்களா? 1/3 சென்ட்ரல். இது சென்ட்ரல். ஸ்டேட் எப்படி? 2/3. இது மாதிரி பங்குகள் தான், இந்த பங்குகள் இந்த கவுன்சிலில் வகுக்கப்படுகிறது. கடைசியாக வந்து 3/4 ரேஷியோக்கு முடிவெடுக்கிறாங்க. பெரும்பான்மையாக எடுக்கப்பட்ட ரேஷியோஸ் வந்து 3/4. The council is devised in such a way that central will have 1/3 voting power. 1/3 voting power. சரிங்களா? ஸ்டேட் 2/3 voting power. Finally 3/4 is the decision powers. மெஜாரிட்டி டிசிஷன் பவர். புரியுதுங்களா? சென்ட்ரலில் 1/3 பங்கும், ஸ்டேட்டில் 2/3 பங்கும். ஸோ 4/3 பங்கு முடிவுகள் எடுப்பதற்கும் பயன்படுத்திக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஜிஎஸ்டிக்காகவே ஒரு ஆக்டே கொண்டு வர்றோங்க. எப்போ அப்படின்னா 2016 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 101 சொல்கிறோம் இல்லையா, 101வது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இந்த சட்ட திருத்தத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஜிஎஸ்டி கவுன்சில் உருவாக்கி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்யணும்? ஒரு யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாநில அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்படக்கூடிய மற்ற அமைச்சர்கள், ஸோ அதர் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் அல்லது மினிஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த கவுன்சிலில் உட்காரணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் 101வது சட்ட திருத்தத்தின் படி. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் உட்காந்துருச்சு அப்படின்னா நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தான் நம்ம வந்து ஜிஎஸ்டியை பே பண்ணுற மாதிரி வரும். இதே மாதிரி சில ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி இருக்குது. ஐஜிஎஸ்டி பார்த்தோம் இல்லையா, இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இந்த சரக்கு மற்றும் சேவை வரிகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து சில இதுக்கெல்லாம் விலக்கு கொடுக்கறதுக்காக இந்த இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இயற்கை பேரிடர், ஒரு பெரிய பேரிடர் நடந்துருச்சு, டிசாஸ்டர் நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் விலக்கு கொடுத்தா சிறப்பு வரிகள் வந்து குறைச்சிக்குவாங்களாமா. இந்த ஜிஎஸ்டி மட்டும் இல்லாமல் இன்னொரு டேக்ஸ் இருக்குது, செஸ் அப்படின்னு. செஸ், திஸ் டேக்ஸ் இஸ் இம்போஸ்டு டு கெட் ஃபண்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். புரியுங்களா? ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வரியை வந்து பே பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம். குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மட்டுமே நிதியை பெற இந்த வரி விதிக்கப்படுகிறது. இன்னொரு வரி இருக்குது, என்ன பேர் நாங்கள் சர்சார்ஜ் அப்படின்னு. சர்சார்ஜ் அப்படின்னா கூடுதல் வரி, எக்ஸ்ட்ரா டேக்ஸ். இஃப் அன் இன்கம் கோஸ் டு சர்டன் ஹையர் லெவல், ஒருத்தருடைய வருமானம் அளவுக்கு அதிகமாக சென்று விட்டால் அவங்களுக்கு வந்து கூடுதல் வரி கொடுத்தாகணும். கூடுதல் வரி. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது மல்டி பாயிண்ட் டேக்ஸ், வேட் அப்படிங்கிறது மல்டி பாயிண்ட் டேக்ஸ், பட் ஜிஎஸ்டிசி 1 பாயிண்ட் டேக்ஸ். சரி, ஏன் ஜிஎஸ்டி எவ்வளோ ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ யூஸ்ஃபுல் மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தானே புரிஞ்சிக்க முடியும். வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, அதுவும் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அந்த பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு பெனிஃபிட்ஸ் பாருங்கள், ரிமூவல் ஆஃப் cascading effect. cascading effect அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுக்கு விளைவை அகற்றுதல். அடுக்கடுக்காக டேக்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, அதை குறைச்சிக்கிறது ஒரு பெனிஃபிட். நோ மோர் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் டேக்ஸ். நோ மோர் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் டேக்ஸ். இனி பல வகையான வரிகள் இல்லை. தமிழில், இங்கிலீஷில் எழுதி தமிழில் சொல்கிறேன். மார்க்கெட் ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் அவாய்டட். ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் அவாய்டட். சந்தை துண்டாடுதல் வந்து தவிர்க்கப்படுகிறது. ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். சரிங்களா? ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட். இந்த சிஸ்டம் தான் ஜிஎஸ்டியோட பெனிஃபிட். இன்புட் டேக்ஸ். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் மெக்கானிசம், உள்ளீட்டு வரி கடன் அமைப்பு. இன்க்ரீஸ்டு கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க கொஸ்டின்ஸு, பொறுத்துகளை கேட்பாங்க. இது மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு எது சரி சரியில்லை
சரிங்களா? இது மாதிரி கேட்பாங்க. தவறு எது சரி எதுன்னு கேட்பாங்க. சும்மா மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும். ஸோ ரிப்பீட்டடாக நம்ம அதை படித்து வச்சுக்கணும். ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸ் ஏவேஷன். டேக்ஸ் ஏவேஷன் அப்படின்னு அர்த்தம், வரி ஏய்ப்பு வந்து குறைக்கப்படுகிறது. நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ஜிஎஸ்டியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸோடைய பெயர் வந்து இன்வெர்டட் டேக்ஸ். இன்வெர்டட் டேக்ஸ்னு அர்த்தம் தலைகீழ் வரி. தலைகீழ் வரி சரக்கு மற்றும் சேவை வரியின் கீழ் தலைகீழ் வரி அமைப்பு. சரிங்களா? ஜிஎஸ்டி கீழே தான் இந்த இன்வெர்டட் டேக்ஸ் நடக்குது. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இறுதி தயாரிப்பு மீதான வரி விகிதத்தை விட உள்ளீடுகள், மூலப்பொருட்கள் அல்லது இடைநிலை பொருட்கள் மீது வரி விகிதம் அதிகமாக இருக்கும் சூழ்நிலையில் குறிக்கிறதா இந்த இன்வெர்டட் டேக்ஸ். Inverted tax structure under the goods and service refers the scenario where tax on inputsனா என்ன மீனிங்? இன்புட்ஸ் அப்படிங்கிறது இந்த ரா மெட்டீரியல்ஸை குறிக்குது. ரா மெட்டீரியல் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை தான் குறிக்குது. அது இல்லாமல் இன்டர்மீடியட் கூட்ஸ், இது வந்து அதிகமான டேக்ஸ் போச்சு அப்படின்னா இன்வெர்டட் டேக்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க ஜிஎஸ்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜிஎஸ்டி எவ்வளோ சிறப்பாக இருந்தாலும் ஜிஎஸ்டிக்கு சேலஞ்சஸ் அதிகமாக தான் இருக்குது. சேலஞ்சஸ் என்னது? சவால்கள் நிறையா இருக்குது. உற்பத்தி மாநிலங்கள் பெரிய அளவில் வருவாயை இழக்கிறது. அதான் முக்கியமானது. உற்பத்தி அளவில் பெரிய மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்க? லாஸ் ரெவென்யூ. இது ஒன் ஆஃப் தி சேலஞ்ச். மாநிலங்களில் நிதி சுயாட்சி குறைப்பு, ஃபிஸ்கல் அட்டானமி இருக்குதுங்களா, அது வந்து குறையுது, ரிடக்ஷன் ஆகுது. ஃபிஸ்கல் அட்டானமி. ஜிஎஸ்டியின் கீழ் பல பதிவுகளின் தேவை குறித்த கவலைகள்லாம் இருக்குதாமா. ஸோ கன்சர்ன்ஸ் ஓவர் தி நீட் ஃபார் மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் நிறையா பொருட்கள் வந்து விட்டும் போயிருக்குது. பல வரி விகிதங்கள் மற்றும் அடைப்பு குறிகளாகவே இருக்குது. ஸோ மல்டி டேக்ஸஸ் ரைட்ஸ் அண்ட் ப்ராக்கெட்ஸ் கூட ஜிஎஸ்டியில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஜிஎஸ்டியை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்கான் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு 3 or 4 கொஷின்ஸ் வந்து உங்கள் போர்டில் தெரியும், பார்த்துக்குங்க. ஸோ போர்டில் தெரியும் போது நீங்கள் படிச்சுக்கலாம். என்ன சொல்கிறான்? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், which are the following statements of GST is not true? நீங்கள் படித்ததை வந்து சிறப்பாக சொல்ல தெரியணும், அதுதான் இங்கே முக்கியமானது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்கான், the members of the GST council choose one amongst themselves to vice chairperson. வைஸ் சேர்பர்சன் நம்ம படிக்கவே இல்லையே, சேர்பர்சன் மட்டும்தான் படித்தோம். விசி கிடையவே கிடையாது ஜிஎஸ்டியில். ஐ திங்க் ஷுட் பி ராங். புரியுதுங்களா? அப்படி தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். ரொம்ப வந்து டீப்பாக போனோன்னா மறந்துருக்கும், எடுக்க முடியாது டிசிஷன். வைஸ் பர்சன்ஸ் அப்படி கிடையாது. நெக்ஸ்ட், எவ்ரி டிசிஷன் ஆஃப் தி ஜிஎஸ்டி கவுன்சில் ஷேல் பி டேக்கன் பை தி மீட்டிங் நாட் லெஸ் தென் 2/3. இப்போலாம் பார்த்தோம் 2/3 ரைட்டு. One half of the total members of the GST council constitute quorum. 1/2 கிடையாது ஜிஎஸ்டியில் வந்து ஸ்டார்டிங் என்னங்க 1/3 சென்ட்ரல், 2/3, அதுக்கப்புறம் 3/4 இப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது தவறு. ஸோ அதனால் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது ரைட்டான. கேட்டிருக்கிறது நாட் ட்ரூ தான் கேட்டிருக்காங்க.
புரியுங்களா? நாட் டூ கேட்டிருக்கனால இந்த கேள்வி சரியானது. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் has shown declining trend in the GST goods and service in 2019-20. 2019-20ஆம் ஆண்டின் சேவை மற்றும் சரக்கு வரி வசூலில் குறைந்து வரும் போக்கு காணப்படும் மாநிலங்கள் எவை? ஸோ நீங்கள் வந்து பார்க்கணும், நேரடியாக புக்கில் ஆன்சரே கிடையாது. நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் தான் ஆன்சரே கொடுக்க முடியும். எந்த நீங்கள் டேட்டா வச்சு சொல்லுவீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு? எந்த புக்லேயும் கிடையாது. ரெகுலராக நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வாட்ச் பண்ணும்போது தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. இதை வச்சுட்டா நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இது நெட்டில் இது கொஷின் அப்படியே எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தவிர வேறு எங்கேயும் சோர்ஸஸே கிடையாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் கண்டிப்பாக என்ன படிக்கணுங்க, நியூஸ் பேப்பர்ஸு, நியூஸ் சேனல்ஸ் பார்த்து நிறைய எடுக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய கிரேட் அகாடமி வாட்ஸ்அப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய நியூஸஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? சும்மா வந்து ஒரு 2 days நீங்கள் வந்து சேனலில் பார்க்காம பார்த்தீங்கன்னா 20-30 இன்ஃபர்மேஷன்ஸும் உட்காந்துருக்கும். அப்படியே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வரும். அடுத்த ஒரு கேள்வி போகலாம். எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுத்துருப்பான். விச் ஆர் தி ஃபாலோயிங் டேக்ஸ் ஹேவ் பீன் subsumed under the GST? அது வரி குறிப்பு வரம்புக்குள் வருபவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் படிச்சுட்டு வந்த ஞாபகம் இருக்குங்களா? எக்ஸைஸ் டியூட்டி, என்டர்மெண்ட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் அங்கே டிக் பண்ணியிருக்காங்க சொல்கிறோம். பட் நீங்கள் வாங்க, கார்ப்பரேட் டேக்ஸ் நம்ம பார்க்கவே இல்லை. கஸ்டம்ஸ் டியூட்டி கிடையாது, சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது, இதில் வராது. இந்த குரூப் வராது. இந்த குரூப் வந்து கஸ்டம்ஸ் வேணால் இருக்கலாம், சர்வீஸ் வேணால் இருக்கலாம், ஆனால் கார்ப்பரேட் இல்லை. அதனால் ஆப்ஷன் ஏ கிடையாது. மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் இருக்குது, ஸ்டேட் வேட் இருக்குது. ஒரு மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் கிடையாது. அதனால் இந்த குரூப்பில் இது கிடையாது. புரியுதுங்களா? லக்ஸுரி டேக்ஸ் ஓகே. கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. செஸ் உண்டு, சர்சார்ஜ் உண்டு, இதுவும் குரூப் கிடையாது. ஆனால் இங்கே எக்ஸைஸ் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸ் எல்லாமே இருக்கனால தான் இது வந்து ஆப்ஷன் பி இஸ் தி ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்தது, பின்வருவற்றில் எது ஜிஎஸ்டி பற்றிய சரியான அறிக்கை அல்ல? ஓகேவா? என்ன கொஸ்டின் கொடுத்தாங்க? பின்வருவற்றில் எது ஜிஎஸ்டி பற்றி தெளிவான அறிக்கை அல்ல? ஸோ உள்ளே படித்து பார்த்தா தெரியும். ஜிஎஸ்டி என்பது கடைசி புள்ளி, சில்லறை வரி போன்றது. விற்பனையின் போது ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது. சரிங்களா? சரிதானே? என்ன சேல்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஜிஎஸ்டி வரும், அது வரைக்கும் வராது. அடுத்தது, இந்தியாவில் விதிக்கப்படும் அனைத்து நேரடி வரியே கிடையாது இல்லையா? ஜிஎஸ்டி இட்ஸ் நாட் ஏ டைரக்ட் டேக்ஸ். அதான் வந்து இட்டு மார்க் தான் சரியான இல்லை. இது நாடு முழுவதும் ஜூலை 1, 2017 சரி. இது இந்தியாவில் வரி கட்டமைப்பு ஒருங்கிணைப்பு சரி. இது எல்லாமே சரி. இந்த ஆப்ஷன்ஸ் தான் ராங் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இது so which one of the below taxes is included in the GST? ஸோ நம்ம ஏற்கனவே படித்தது தான், ஈஸியாக அந்த சென்ட்ரல் டேக்ஸும் வந்துடும், எக்ஸைஸ் டியூட்டி வந்துடும், வேட்டும் வந்துடும். அதான் மேலே உள்ள அனைத்தும் என்பது சரியான விடை. Who determines center state finance relations from the following? சென்ட்ரல் ஸ்டேட்னாலே ஃபினான்ஸ் கமிஷன் தான்ப்பா. புரியுதுங்களா? சென்ட்ரல் ஸ்டேட் ஒரு பேசினாலே அது ஃபினான்ஸ் கமிஷன் சம்மந்தப்பட்டதான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த டாப்பிக்கை முடிச்சிருக்கோம். நீங்களும் புக் எடுத்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டட் இருக்கக்கூடிய டாபிக்ஸை படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ 1 or 2 times 3 times 4 times படித்து நம்ம ஒரு 4 or 3 கொஷின்ஸை வந்து நம்ம எடுத்து எக்ஸாமில் கேட்டுதான் சொல்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ஸு, இதுக்கு ரிலேட்டடாக டெஸ்ட்டு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஞாபகத்தில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.